வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இந்த வருஷம் வெளியான ஐ எம் காட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா இளம் பெண்களை ஒரு சீரியல் கில்லர் தொடர்ச்சியா கொலை பண்ணிட்டு இருக்கான். அவன் அடையாளம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. எதுக்காக இந்த பெண்களை கொலை பண்ணிட்டு இருக்கான், என்ன காரணம்ன்றத தெளிவா நமக்கு ரிவீல் பண்ணல. இந்த மாதிரி தொடர்ச்சியா கொலை நடக்கிறதுனால விசாரிக்கிறதுக்காக ஒரு புது ஆபீசர் வராரு. அவரோட பேரு பரத் அப்படின்றது. யார் இந்த கொலையை பண்ணிட்டு இருக்கான்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாரு. கடைசியில அந்த கில்லர் யாருன்றதை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அதே சமயம் இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. பாட்டி கேட்டுக்கிட்டே இவங்க சமையலுக்காக காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு பின்னாடி மாஸ்க் போட்ட மாதிரி ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். இவங்க சுதாரிச்சு திரும்பலான்னு நினைக்கிறதுக்குள்ள அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு ராடை வச்சு இவங்க மண்டையிலேயே அடிச்சிடறான். சாவடிச்சவன் அந்த இடத்துல ஐ எம் காட்ன்ற மாதிரி எழுதி வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு தேவா அப்படின்றது, இவர் லவ்வரோட பேரு பிந்து அப்படின்றது. காலேஜ்ல வச்சு இவங்க ரெண்டு பேரும் கிஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சாருமே இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. ஆனா சாரை பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாரு. சாரியை நக்கல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. எப்ப பாரு இவங்க காலேஜ்ல ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. காலேஜ் பிரின்சிபல் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட அப்பாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ படிப்புல செம்ம டாப்பு போல, நல்லா படிக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக தான் இவன் பண்ற எல்லா விஷயத்தையும் நான் பொறுத்து போறேன், பையன் தானே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பாவை திட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ இருக்காருல, ஒரு சார் ஏன்பா இப்படி பண்றேன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு அவரோட கையெல்லாம் போட்டு முறுக்குன்னு முறுக்கி இருப்பாரு. இந்த சாரோட கையை போட்டு முறுக்கி வச்சிருக்கான், உங்க பையனுக்கு புத்திமதி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் பிரின்சிபல் திட்டி அனுப்பி விடுறாரு. இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணதை ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா தேவாவை பொறுத்த வரைக்கும் சட்டுன்னு கோவப்படுவாரு, எல்லாருக்கூடயும் சண்டைலாம் போடுவாரு. அந்த மாதிரி சண்டை போடுறத பார்த்து இந்த பிந்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. லைட்டா அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. போக போக இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு சாங்லயே இவங்க ரெண்டு பேர் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்றத தெளிவா நமக்கு காமிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் நைட்டு நேரம் வீட்டுக்கு வராரு. இப்ப அப்பாவும் அம்மாவும் அறிவுரைலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, காலேஜ் கேம்பஸ்ல வச்சு அந்த பொண்ணை கிஸ்லாம் பண்ணுவியா, இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணாதன்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. அட்வைஸ் பண்ணா யாருக்கு தான் பிடிக்கும். நம்ம ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்போ ஒரு பொண்ணு போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள யாரோ நுழையிற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரு என்னன்னு செக் பண்றதுக்காக போறாங்க. அந்த கில்லர் தான் வந்திருப்பான். இந்த பொண்ணோட கதையை முடிச்சிடறான். இப்ப ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, ஹீரோக்கு காலையில புத்திமதி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெருசா காதுல வாங்க மாட்டாரு. நான் வெளியே போறேன்ற மாதிரி பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் ஒரு அங்கிள் இருக்காருல, அம்மா கிட்ட பேசுறதுக்காக வராரு. நான் கோர்ட் வாசலுக்கு தான் ஏறி இறங்கிட்டு இருக்கேன், இந்த பிரச்சனை எப்ப முடியும்னே தெரியலன்னு சொல்றாரு. இந்த பெரியவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல. என்ன பிரச்சனை அப்படின்றது கதை போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆக்சுவலா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாடுறதுக்காக தான் கிளம்பி இருப்பாரு. இப்ப கிரிக்கெட்லாம் விளையாடி முடிச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட லவ்வரான பிந்து அந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க நேரா இவரோட மடியில தான் உட்கார்றாங்க. இதை எல்லாருமே பாக்குறாங்கல்ல, இவரும் அம்மா சொன்னதை யோசிச்சு பாக்குறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம்னு நினைக்கிறாரு. பிந்து பக்கத்துல உட்காரு, என் மேல உட்காரதுன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் மேல உட்கார்ந்தா என்ன ஆகுது, யார் பார்த்தா நமக்கு என்னன்ற மாதிரிலாம் பிந்து பேசிட்டு இருக்காங்க. இல்ல இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சு போன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா பிந்து ஏத்துக்க மாட்டாங்க. இவர் இப்படி பேசுறதுனால லைட்டா இவர் கூட சண்டைலாம் போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப மறுநாள் இவர் காலேஜுக்கு வந்துட்டு இருக்கும்போது பிந்து இருக்காங்கல்ல, வேணும்ட்டே ஒரு பையனோட மடியில போய் உட்கார்றாங்க. ஹீரோவை டென்ஷன் ஆக்குறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இதை பார்த்து ஹீரோவும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பையனை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அதே மாதிரி இதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே பேசாதன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்பன்னு பார்த்து வேற ஒருத்தன் பிரச்சனை பண்ணி வச்சிருப்பான். அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. காதலி மேல இருக்க கோவத்தெல்லாம் இந்த நபர் மேல காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப நைட் நேரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவரை சமாதான பத்தி உட்கார வச்சு சரக்கெல்லாம் அடிக்க வச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே இவர் அந்த பொண்ணு பண்ணதை பத்தி எல்லாம் புலம்பிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் உன்னை கிண்டல் பண்றதுக்காக தான் பண்ணேன், இந்த அளவுக்கு போகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே சரின்ற மாதிரி மன்னிச்சிடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பேசி டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க இருக்காங்கல்ல, எனக்கு சரியா கோபம் வரும், சின்ன வயசுல என்னோட அப்பா என்ன திட்டாரு, நான் சட்டுன்னு ஒரு கத்தி எடுத்து என்னோட அப்பாவோட தொடையிலேயே குத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது இவங்க சின்ன குழந்தையா இருக்கும் போதே கோவப்பட்டு கத்திய வச்சு அப்பாவோட தொடையிலேயே குத்தி இருப்பாங்க. நீ அவ்வளவு கோவக்காரியா அப்படின்ற மாதிரி இவர் சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு. ஏற்கனவே ரெண்டு பொண்ணை சாவடிச்சதை காமிச்சாங்க பாத்தீங்களா, இப்ப மூணாவது பொண்ணு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்க மேக்கப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த மர்ம நபர் தான் வந்திருப்பான். இவங்க கதையை முடிச்சு இவங்களோட பாடி அந்த இடத்துல கொளுத்திடுறான். ஒவ்வொருத்தரையும் இப்படிதான் கொளுத்தி விட்டு போயிருப்பான் போல. கொளுத்துற எல்லா இடத்துலயும் ஐ எம் காட்ன்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருப்பான்.
ஆக மொத்தத்துல 3 கொலைகள் நடந்துருச்சுல. இதனால சீனியர் ஆபீசர் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இந்த கேஸ் இப்போதைக்கு விசாரிக்கிற நபரோட பேரு ஹரிஷ் அப்படின்றது. ஹரிஷ் நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ஹரிஷோ நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இதுக்கப்புறம் நீ ட்ரை பண்றதுலாம் வேலைக்கு ஆகாது. பரத்ன்ற ஆபீசரை தெரியும்ல, அந்த ஆபீசரை தான் வர வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சீனியர் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஹரிஷோட அசிஸ்டண்டா நந்தினின்னு ஒரு பொண்ணு வேலை பார்ப்பாங்க. சார் அந்த பரத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் வந்தா நல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரி நந்தினியும் இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஹரிஷ்ன்ற இந்த போலீஸ் இருக்கார்ல, கூட இருக்க நந்தினியை லவ் பண்ணிட்டாரு. அதை வெளிப்படுத்துறதுக்கு அப்பப்ப ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவங்க பெருசா ரியாக்ட் பண்ணாம இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்னடா இவன் நம்ம லவ் புரிஞ்சுக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீல் பண்றாரு. நம்ம ஹீரோ இருக்கார்ல, பிந்துவை வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாரு. எதுக்கு வர சொன்னன்ற மாதிரி பிந்து கேட்டுட்டு இருக்காங்க. இவர் பிந்துக்காக ஒரு ரிங்க வாங்கியிருப்பாரு. இந்தா நீ கையில போட்டு விடுன்ற மாதிரி இவரு போடுறாரு. அவங்களையும் போட்டு விட சொல்லிட்டாரு. இப்ப எங்க 2 பேருக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாங்க சேர்ந்து சுத்துறத பத்தி யாராவது பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க 2 பேருக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுங்கன்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. ஏன்னா பேரண்ட்ஸ் நீங்க சேர்ந்து சுத்துறத பத்தி எல்லாருமே தப்பு தப்பா பேசுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன்லாம் சொல்றாரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது வாசல் கிட்ட ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். டே விலகி போடா அப்படின்ற மாதிரி அவனை விலக்கி விட்டுட்டு இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. வாசல்ல நின்னவன் யாருன்ற மாதிரி பிந்து கேக்குறாங்க. அவன் ஒரு அனாதை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அந்த நபரோட பேரண்ட்ஸ்லாம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாங்க. இவர் சாப்பாடுக்காக அம்மாவோட வீட்டு வாசலுக்கு வந்திருப்பாரு. அம்மா அப்பத்துல இருந்து வீட்டு வாசல்லயே வச்சு அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் விஷயம்ன்ற மாதிரிலாம் ஹீரோ புரிய வச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பைக்ல வந்துட்டு இருக்கும் போது இவரோட கசின் ஒருத்தரை பாக்குறாரு. அந்த கசின் ஃபேமிலிக்கும் ஹீரோ ஃபேமிலிக்கும் சண்டை. இப்ப கசினை எதர்ச்சியா பார்த்ததுனால உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்க உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவனோட கசின் வெளிநாட்டுக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எங்க ஃபேமிலிக்கும் இவங்க ஃபேமிலிக்கும் பெரிய பிரச்சனை, ஆனா நானும் இவனும் சாதாரணமா தான் பேசிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரம் கசினோ இவங்க கிட்ட பேசுறாரு. சரி கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி பரத் அப்படின்ற ஒரு ஆபீசரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அப்ப ஸ்டேஷன்ல ஒரு ஹஸ்பண்ட் சண்டை போட்டுட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர் விசாரிக்கிறாரு. இவனோட ஒய்ஃப் ஒரு ஃபால்ஸ்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ண போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா, காப்பாத்த சொல்லி வந்திருக்கான்ற மாதிரி அங்க இருக்க போலீஸ் சொல்றாரு. அதுக்கு பரத் இருக்கார்ல, அவ தற்கொலை எல்லாம் பண்ணல, அவளுக்கு கள்ளக்காதல் இருக்கு, யார் கூடயே ஓடி போக போறா போல. ஏன்னா அந்த ஃபால்ஸோட பேர் அவ எழுதியிருக்கால, அந்த ஃபால்ஸ்ல குதிச்ச யாருமே வந்து கிடைச்சது கூட கிடையாது. இது புரிஞ்சுதான் உன்னோட ஒய்ஃப் இந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அஃபேர் இருக்கான்ற ஆங்கிள் விசாரி, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த நபரை அனுப்பி வச்சிடுறாரு. இவரை கூப்பிட்டது சீனியர் தானே, இப்ப சீனியரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சீனியர் இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் ஹரிஷ் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் ஹரிஷ் உங்களோட அசிஸ்டண்டா செயல்படுவாருன்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. இந்த பரத்தும் ஏத்துக்கிறாரு. சீக்கிரமா குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பரத் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த கசினுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் என்ன சண்டைன்னு கேக்குறாங்க. சொத்து தகராறு தான், அவங்க அப்பாக்கும் எங்க அப்பாக்கும் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்கள ஒரு பையன் பாத்துக்கிட்டே இருக்கான். இவங்களுமே இதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அவனை கண்டுக்காது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா அவன் திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டே இருக்கான். இவங்களும் பதிலுக்கு டீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால உனக்கு ஒரு பேப்பரை தரணும்ன்ற மாதிரி அவனுக்கு சிக்னல்லயே புரிய வைக்கிறாங்க. அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஏதோ தர நினைக்கிறா போல அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து அந்த பேப்பரை வாங்கிட்டு போறான். ஆனா அந்த பேப்பர்ல அவங்க எதுவுமே எழுதியிருக்க மாட்டாங்க. என்ன எதுவுமே எழுதாம இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் டென்ஷன் ஆயிடுறான். என்ன எதுவும் எழுதாம வெறும் பேப்பரை தந்திருக்கன்ற மாதிரி அவன் கேட்கிறான். என்ன வெறுப்பேத்துறதுக்காக உங்களுக்கு லெட்டர் தர மாதிரி பண்ணிருக்கா, வேற எதுவும் இல்ல பிரதர், நீங்க போங்கன்ற மாதிரி தேவா சொல்லிட்டாரு. உன்னை வெறுப்பேத்துறதுக்கு என்கிட்ட இப்படி லெட்டர் தர மாதிரி பண்ணுவாளா, இவன் என்ன அந்த மாதிரி பொண்ணா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அசிங்கமா பேசிடுறான். இதனால சட்டுன்னு ஹீரோக்கு கோவம் வந்துருது. அவன் பேசி சிரிச்சிட்டு இருக்கும் போது வாயிலே ஒரு குத்து வைக்கிறாரு. இவன் அடிச்சோன்னு இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. இவன் பெரிய ஆளோட பையன் போல, இவன் மேலேயே கைய வச்சிட்டல, உன்னை விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. எல்லாரையும் போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்காரு. தம்பி தம்பி வேணாம்பா, இவன் பொலிட்டீஷியனோட தம்பிப்பா, இங்க இருந்து போயிடுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது வரைக்கும் 3 கொலை நடந்த மாதிரி காமிச்சாங்கல்ல. இப்போ ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பகுதியில இருந்து சவுண்ட் கேக்குது. செக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கிட்ட வரும்போது அந்த கில்லர் இவங்களுக்கு பின்னாடிக்கா வந்து நிக்கிறான். அப்படி வந்தவன் என்ன பண்றானா, கொடூரமா இவங்களோட கதையும் முடிச்சிடறான். இப்ப பரத் ஒரு விலை மாது கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காரு. அதாவது இவர் விலை மாதுங்க கூட எல்லாம் அப்பப்ப ஒன்னா இருப்பாரு போல. அப்படி ஒன்னா இருக்கும் போதுதான் இன்னொன்னு பொண்ணு செத்து போயிட்டா, உடனே ஸ்பாட்டுக்கு வாங்கன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. வண்டியை விட்டு இறங்கு அப்படின்ற மாதிரி அந்த விலை மாதுவை வண்டியை விட்டு இறக்கிட்டு இவரும் வேகமா ஸ்பாட்டுக்கு கிளம்பி வராரு. அவன் சாவடிச்சு எப்பவுமே எரிச்சுட்டு தான் போவான். அந்த மாதிரி இந்த பொண்ணோட கதையை முடிச்சிட்டான் போல. இவருமே ஏதாவது கிடைக்குமான்னு அப்சர்வ் பண்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அவன் க்ளோஸா வாட்ச் பண்றான், அதுக்கப்புறம் தான் கொலை பண்றான். க்ளோஸா யாரெல்லாம் வாட்ச் பண்ண முடியும், சிலிண்டர் போடுறவன், வாட்டர் கேன் போடுறவன், இந்த மாதிரி வேலைலாம் பாக்குற எவனோ ஒருத்தன் தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ரமேஷ்னு ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஜிம்ல அசிஸ்டன்ட் பாய் மாதிரி வேலை பாக்குறாரு. அதாவது கேன் முடிஞ்சிருச்சுன்னா கேனை மாத்துறது, சின்ன ஹெல்ப் பண்றது தான் இவரோட வேலை போல. இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாறு கண்ணா இருக்கும். கண்ணு ஸ்ட்ரெயிட்டா இல்ல, கொஞ்சம் கிராஸ்
பாஸா இருக்கு. இவரோட பேரு ரமேஷ், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் தப்பா பாப்பாரு. இவரோட கண்ணு இப்படி இருக்குல்ல, இத அட்வான்டேஜா யூஸ் பண்ணி தான் இந்த விஷயத்தெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் நியூஸ் ஓடுது. நியூஸ்ல அந்த சீரியல் கில்லரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து அவன் கொலை பண்ணிட்டு இருக்கான். இப்ப பரத்னு ஒரு ஆபீசர் வந்திருக்காரு, அவரு கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவனுமே நக்கலா சிரிக்கிறான். ஒருவேளை இவன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா என்னன்றது கிளியரா நமக்கு தெரியல. எப்பதான் சார் அந்த கில்லரை பிடிப்பீங்க அப்படின்ற மாதிரி மீடியா ஆட்கள் கேள்வி கேட்கறாங்க. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா நான் பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எக்ஸாம சீக்கிரமா எழுதி முடிச்சிடுறாரு. பிந்துவை பார்க்கலான்ற மாதிரி பிந்துவோட ரூம் கிட்ட வராரு. கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணு, வந்துடுறேன்ற மாதிரி அவங்க எழுதிட்டு இருக்காங்க. இவர் வெயிட் பண்ணலான்னு வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு கேங் இவர் அடிக்கிறதுக்காக வந்திருக்கு. ஏற்கனவே பிரச்சனை பண்ணார்ல, அவனுங்க தான் அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஹீரோ கூட சண்டைக்காக வராங்க. ஹீரோவும் தடுத்து சண்டைலாம் போடுறாரு. ஆனா நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரு ஸ்டேஜ்ல இவர் அடி வாங்க ஆரம்பிக்கிறாரு. இவர் அடி வாங்கினா மத்த பசங்க தடுக்கிறதுக்காக வரலாம்ல, ஆனா மத்த பசங்களும் சரி சாருங்களும் சரி இவன் அடி வாங்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் எப்ப பாரு பொறுக்கித்தனம் பண்றதுனால தான் இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவருமே அடி வாங்கின மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாரு. இவர் அடி வாங்குறது தெரிஞ்சோன்னா பிந்து இருக்காங்கல்ல, வேகமா இந்த இடத்தை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த வழியா தான் பரத் போயிட்டு இருந்திருப்பாரு. அங்க ஏதோ பிரச்சனை நடக்குது, போய் பாருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப போலீஸ்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அதனால அடிக்க வந்த ரவுடிங்க இருக்காங்கல்ல, வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நீங்கிற மாதிரி ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. இந்த ஷார்ட் பிலிமோட ஒரு சாங்குக்கான ஷூட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஷார்ட் பிலிமோட கான்செப்ட் என்ன தெரியுமா, ஒரு பொண்ணு காசை பார்த்தா ஆளை மாத்திக்கிட்டே இருப்பா. உதாரணத்துக்கு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இவனை விட வசதியானவன் வந்தா ஆளை மாத்திடுவா. இந்த மாதிரி தீம்ல தான் இந்த சாங்கியும் இந்த ஷார்ட் பிலிமையும் இவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சாங்குக்கான ஷூட்டிங் இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருது. எல்லாருமே இந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சாங்ல ஒரு பொண்ணு நடிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு கொல்லப்பட்டுறாங்க. அதனால இது கிரைம் ஸ்பாட்டா மாறிடுது. இப்ப எல்லாருமே விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அப்படி இந்த டைரக்டர் கிட்டயும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைரக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, ரியல் லைஃப்ல இருக்க ஒரு பொண்ணை வச்சுதான் இந்த கதையே இவர் எழுதியிருப்பாரு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டீஷியன் வீட்டுக்கே மருமகளா போயிருப்பா. அவளோட கேரக்டர் இப்படிதான் சார், ஆளை பார்த்தோன்னா டக்கு டக்குன்னு மாறிடுவா. அவளை பேஸ் பண்ணி எடுத்தது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த ஷூட்டிங் நடக்க கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இந்த டைரக்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அப்படிலாம் போய் யாராவது கொலை பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி பரத் யோசிக்கிறாரு. அதாவது ஷார்ட் பிலிமை தடுக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்ணுவாங்க, கொலை பண்ற அளவுக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பரத் யோசிக்கிறாரு. இல்ல சார், அவ தான் பண்ணிருக்கா, ஏன்னா அவ இதை எடுக்காதுன்னு என்கிட்ட சொன்னா, அதை மீறியும் எடுத்தல, அதனால தான் இப்படி பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரி இந்த டைரக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது ஊடி போட்ட ஒரு நபர் கவனிச்சிட்டு இருக்கான். இந்த விஷயத்த பரத் கவனிச்சிடுறாரு. அவன் தான் கொலை பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி சட்டுன்னு துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஆட்டம் காமிச்ச மாதிரி இங்க இருந்து தப்பிச்சிடறான். சே, மிஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி பரத்தும் கோவப்பட்டு இருக்காரு. கண்ணு ப்ராப்ளம் இருக்க ரமேஷ்னு ஒரு நபரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் இப்பயும் புக்கு படிக்கிற மாதிரி பொண்ணுங்க எக்ஸசைஸ் பண்றதை பார்த்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்த ஒருத்தங்க கவனிச்சிடுறாங்க. இவங்க பேரு மகா அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் கண் டாக்டர் தான். இவனோட கண் பார்வை வேற பக்கம் இருக்குன்றதை இவங்க கண்டுபிடிச்சு இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இப்ப இந்த மகா இருக்காங்க பாத்தீங்களா, உடனே அண்ணனான பரத்துக்கு கால் பண்ணிட்டாங்க. பரத் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. என்னமா சொல்ற, நீ முதல்ல அந்த இடத்தை நடத்துறவங்க கிட்ட போனை கொடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மேனேஜர் கிட்ட அவனை முதல்ல இங்க இருந்து துரத்தி வர்ற அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுக்குறாரு. மேனேஜர் இருக்காருல, இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாது, போய் தொலைடா அப்படின்ற மாதிரி ரமேஷ் இங்க இருந்து துரத்திலாம் விட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காருல, ஹீரோயினை பாக்குறதுக்காக ஒரு ஹோட்டல் கிட்ட வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்தவர் உள்ள நடக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இவரோட லவ்வர் இருக்காங்கல்ல, இவரோட கசின் கூட கொஞ்சம் க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. மேல கையை வச்சுலாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன இவங்க ரெண்டு பேர் க்ளோஸா பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்ட் சீட் பண்றாளா அப்படின்ற மாதிரிலாம் வருத்தப்படுறாரு. இந்த இடத்துல ஹீரோ நின்னுட்டு இருக்கிறதையும் அந்த சைடுல ரமேஷ் நின்னுட்டு இருக்கிறதையும் மாத்தி மாத்தி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காருல, நேரடியா கேட்டுலாம் அப்படின்ற மாதிரி உள்ள வந்துடுறாரு. இப்ப கசினோட காலரை பிடிச்சி சண்டை போடுற மாதிரிலாம் போயிட்டு இருக்காரு. அப்பதான் கசின் ஒரு விஷயத்த சொல்றாரு. அவ என்னோட எக்ஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது ஏற்கனவே இவ லவ் பண்ணிருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. நாங்க பேசிக்கிறோம், நீ கிளம்புன்ற மாதிரி அவங்களை அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப கசின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா கசினும் அந்த பொண்ணும் ஏற்கனவே லவ் பண்ணிருப்பாங்க. இவர் வெளிநாட்டு வேலைக்காக போயிருப்பார்ல, அந்த பொண்ணு மேல் படிப்புக்காக ஹீரோவோட காலேஜ்ல சேர்ந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் அங்கதான் இருக்கான், அவனை மட்டும் லவ் பண்ணிடாத, அவன் கிட்ட மட்டும் பழகாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த கசின் சொல்லியிருப்பாரு. இந்த கசினை வெறுப்பேத்துறதுக்காக ஹீரோ கிட்ட பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இத பத்திலாம் கசின் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா கசினை ஏற்கனவே ஹீரோ மீட் பண்ணாரு பாத்தீங்களா, அப்ப இவங்க இருக்காங்கல்ல, நம்ம விஷயத்தெல்லாம் சொல்லாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டிருப்பாங்க. அதனால தான் கசின் அன்னைக்கு சொல்லியிருக்க மாட்டாரு. இப்பதான் ஹீரோக்கு தெரியுது.
அப்ப ஒன்ன லவ் பண்ணிட்டு அதை மறைச்சு என்கிட்ட பழகிருக்காளா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா கோவப்பட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இதுக்கப்புறம் தப்பி தவறி கூட பிந்து கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப நமக்கு ரமேஷை காட்டுறாங்க. இந்த ரமேஷ் மகாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதாவது எல்லாரும் முன்னாடியும் அடிச்சிட்டாங்கல்ல, அதனால அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இந்த மகாக்கும் தோணுது. ஏதாவது பிரச்சனைனா அண்ணனுக்கு கால் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. இவங்க அண்ணனுக்கு கால் பண்றாங்க. ஆனா அண்ணன் கவனிக்காம இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் தங்கச்சி கிட்ட இருந்து கால் வந்ததை கவனிக்கிறாரு. உடனே வீட்டுக்கு போனோன்னு வராரு. ஆனா அதுக்குள்ள அந்த ரமேஷ் இருக்கான்ல, தங்கச்சி கிட்ட எல்லை மீறி நடந்து அவங்கள எரிச்சு விட்டுட்டு அங்க இருந்து போயிருப்பான். இப்ப இவர் வந்து பார்க்கும்போது தங்கச்சி எரிஞ்சிட்டு இருக்காங்க. அவன் ஓடுறதையும் இவர் கவனிச்சிடுறாரு. ஐயோ தங்கச்சிக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்க்கிறாரு. பயங்கரமா காயம் பட்டிருக்கோம், சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்கன்னு தெரிய வருது. ஆக மொத்தத்துல ரமேஷ் தான் இந்த வேலையை தொடர்ச்சியா பண்றான் போல, நம்ம தங்கச்சியும் அப்படி பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ரமேஷை பிடிக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. பிந்துவும் சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் சமாதானம் ஆகவே மாட்டாரு. இப்ப பிந்து கிட்ட இருந்து கால் வருது. எவனோ ஒருத்தன் என் கையில சூடு வச்சுட்டு போயிட்டான், சிகரெட் வச்சு சூடு வச்சுட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்டோன்னே இவர் ஷாக் ஆயிடுறாரு. இப்போ உடனே அவங்க சொல்ற இடத்துக்கு வந்துடுறாரு. யார் வச்சான்னு கேட்கிறாரு. பக்கத்துல நிறைய ஆளுங்க இருக்காங்கல்ல, நீங்க தான் இதை பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட எல்லாம் கேட்கிறாரு. அவங்க எல்லாருமே இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பிந்துவே ஒத்துக்கிறாங்க. நானே தான் கையில சூடு வச்சுக்கிட்டேன், இப்படி சொன்னாதான் நீ வருவன்றதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அந்த கசினுக்கும் எனக்கும் பிரேக்கப் மாதிரி நடந்துட்டு இருந்தது. அப்பதான் அவனை வெறுப்பேத்துறதுக்காக உன்கிட்ட பழக ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவரால ஏத்துக்க முடியல. திரும்பி என்னை ஏமாத்த பாக்குறியா, என்னால முடியாதுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப பரத்துக்கு ரமேஷோட போட்டோ கிடைச்சிருது. இவன் தான் எல்லை மீறி நடந்தானா அப்படின்ற மாதிரி தங்கச்சி கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவனை விடாதீங்க, எங்க இருந்தாலும் லாக் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ செம்ம அப்செட்ல இருக்காருல. மத்த பொண்ணுங்க கிட்ட போனா என்னன்ற மாதிரி வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறதுக்காக வந்துடுறாரு. என்னதான் இருந்தாலும் அவங்க கூட ஒன்னா இருக்கவே இவருக்கு தோண மாட்டேங்குது. அங்க இருந்து பாதியிலேயே இவர் கிளம்பிடுறாரு. சோ அந்த சைடுல வந்து பிந்துவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் பரத்தோட தங்கச்சி இறந்து போயிடுறாங்க. இவரும் தங்கச்சி இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஹீரோ முடிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு கல்யாணம்ன்ற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க. இதை பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. இது பிந்துக்கு கல்யாணமா, அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை மச்சான், எப்படியாவது நிறுத்தி உன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிட்டாங்க. யார் கூட கல்யாணம் பிளான் பண்ணிருக்காங்கன்னா அந்த கசின் கூட தான் கல்யாணமே பிளான் பண்ணிருக்காங்க. ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துடுறாங்க. அவர் தம் அடிக்கிறதுக்காக வெளியே வந்திருப்பாரு போல. இவங்க என்ன பண்றாங்கன்னா சாமர்த்தியமா அந்த மாப்பிளைய தூக்கிடுறாங்க. இப்ப பொண்ணை தூக்கலாம் நினைச்சா அங்கதான் ஒரு ஷாக்கு. பொண்ணு அவங்களோட கையை கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம கையை கட் பண்ணி வச்சிருக்காங்க போல. இது தெரிஞ்சோட இவர் உடஞ்சு போயிடுறாரு. எதுக்காக இப்படி பண்ண, நான் வந்திருப்பேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃபீலிங்கா பேசுறாரு. இப்ப தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு. அவங்களுமே நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. நார்மல் நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன ஏத்துப்பியான்னு கேக்குறாரு. இவங்களுமே கட்டி பிடிக்கிறாங்க. சோ இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. வேற ஒரு பக்கம் பரத் இருக்காருல, அந்த ரமேஷை தேடிட்டு இருக்காருல, ஆளுங்க ஒரு இடத்துல பார்த்துட்டதா சொல்றாங்க. எப்படியாவது போய் பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஹரிஷ் தூக்கிட்டாரு போல. இப்ப ஹரிஷ் அவனை லாக் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. நீ தானே பண்ணன்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரிலாம் சில விஷயங்களை அவன் சொல்றதுக்காக வரான். ஆனா அதுக்குள்ள இந்த இடத்துக்கு வந்த பரத் இருக்காருல, அவனை ஷூட் பண்ணி கதையை முடிச்சிடுறாரு. ஏன் சார் அவசரப்பட்டு இப்படி பண்ணீங்க, மத்த கொலையை இவன் தான் பண்ணானான்னு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவன் தான் பண்ணிருப்பான்ற மாதிரி இந்த இடத்துல பரத் சொல்லிட்டாரு. இப்ப பரத் மீடியா கிட்டயும் பேட்டி மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. வேற வழி இல்லாம அவனை ஷூட் பண்ணிட்டோம், ஆனா இதுக்கப்புறம் கொலைகள்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் உண்மையான கில்லர் டிவி வழியா கவனிச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் கொலை நடக்காதா, கண்டிப்பா நடக்கும்னு சொல்றான். அதே சமயம் ஒருத்தனை லாக் பண்ணி வச்சிருக்கான். அவனோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி கதையை முடிக்கிறான். எதுக்காக ஆணோட கதையை முடிக்கிறான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப கொலை பண்ணவனோட ஃபேஸ் நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃபேஸ காமிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு. யார் தெரியுமா, நம்ம ஹீரோ தான் கொலைலாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஹீரோ இப்ப மொட்டை அடிச்சு வேற ஒரு கெட்டப்ல இருக்க மாதிரி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் கொலை நடக்காதுன்னு பரத் பேசினாரு பாத்தீங்களா. அடுத்து ஒரு பெண் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த வாட்டி பெண் கொல்லப்படல, ஒரு மிடில் ஏஜ் லேடி தான் கொல்லப்பட்டிருக்காங்க. இத பத்தி நியூஸ்ல எல்லாம் போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. சீனியருமே என்ன நடக்காதுன்னு சொன்னீங்க, அடுத்து நடந்துருச்சு, அப்ப நீங்க கொன்னவன் உண்மையான கில்லர் இல்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அப்ப பரத்தை சப்போர்ட் பண்ற மாதிரி நந்தினி இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. சார், இவர் பண்ணதோ ஒரு விதத்துல நல்லதுதான். இப்ப உண்மையான கில்லர் இருக்கான்ல, ட்ரிகர் ஆயிருப்பான். அதனால தான் இந்த வாட்டி மிடில் ஏஜ்டு லேடியோட கதையை முடிச்சிருக்கான் போல. எப்படியாவது அவன் பதட்டப்படும் போது அவனை லாக் பண்ணிடலாம் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோ பண்ணுங்க, சீக்கிரமா உண்மையான கில்லரை கண்டுபிடிங்கன்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு.
இப்ப இறந்து போயிருக்க லேடியோட வீட்டுக்கு இவங்க வந்துடுறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டீஷியனோட சம்மந்தியா இருப்பாங்க. எப்பவுமே வயசு பொண்ணுங்களை தானே கொலை பண்ணுவான், இப்ப என்ன மிடில் ஏஜ்டு லேடியை கொலை பண்ணிருக்கான், ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி இங்க சிசிடிவி இருக்கு சார், செக் பண்ணலான்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இப்ப இவரும் செக் பண்றதுக்காக வந்துடுறாரு. அவனை பொறுத்த வரைக்கும் கொலை பண்றதுக்காக வரும்போது மாஸ்க் எல்லாம் போட்டு தான் வருவான். மாஸ்கோட கிராஸ் பண்ணவன் கேமராக்கு பக்கத்துல நிக்க ஆரம்பிச்சிடறான். என் ஃபேஸ பாக்கணும்னா பாத்துக்கோங்கன்ற மாதிரி மாஸ்க ஓபன் பண்ணி ஃபேஸ காமிச்சிடறான். இவங்களுமே பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இவங்களை விட இறந்து போன பொண்ணோட அம்மா பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணு யார் தெரியுமா? பிந்துவா தான் இருப்பாங்க. சார் இவன் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் சார், இவன் ஏற்கனவே இறந்து போயிட்டானே, இவன் எப்படி உயிரோட வந்தான் அப்படின்ற மாதிரிலாம் ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த அம்மா இறந்து போன பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பிந்துவோட அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு சவுண்ட் கேக்குது. முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் மொட்டை போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. நீ தான் செத்து போயிட்டியே, எப்படி வந்தன்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நான் கடவுள், அதனால தான் திரும்பி வந்திருக்கன்ற மாதிரி இவன் சொல்றான். இந்த பிந்துவும் அம்மாவும் சரியான கேடியா இருப்பாங்க. அதை பத்தி இப்பதான் நமக்கு தெரிய வருது. அது என்னன்னா பணக்கார ஆண்களா பார்த்து வலையில வீழ்த்தி கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது ரெண்டு பேரோட பிளானா இருக்கும். இத பத்திலாம் அந்த டைரக்டருக்கு நல்லா தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் பிலிம் எடுப்பாரு. அந்த ஷார்ட் பிலிமை எடுக்காதீங்கன்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. அதை மீறியும் அவர் எடுத்திருப்பாரு. அது ரிலீஸ் ஆகக்கூடாது, அதனால அந்த பொண்ணை சாவடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் கில்லரை வச்சு இவங்க தான் கதையை முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஹீரோ ஒரு ஆணை சாவடிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த கான்ட்ராக்ட் கில்லரா இருந்தவனோட கதையை தான் ஹீரோ முடிச்சிருப்பாரு. ஏன்னா அந்த ஷார்ட் பிலிம் வந்திருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க. ஆனா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வர மாதிரி அந்த ஆக்ட்ரஸ் கதையை முடிச்சல, அதனால தான் ஒன்ன லாக் பண்ணிருக்கன்ற மாதிரி சொல்றாரு. சார் காசு கொடுத்து பண்ண சொன்னாங்க, அதனால தான் பண்ணேன் சார், என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஆனா இவர் கதையை முடிச்சிருப்பாரு. இவ்வளவு நேரம் பரத்தோட டைம் லைனோ ஹீரோவோட டைம் லைனோ ஒரே நேர்கோட்ல போற மாதிரி நம்மள நினைக்க வச்சிருப்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஹீரோக்கு முடி இருந்தது பாத்தீங்களா, அது எல்லாமே பாஸ்ட்ல நடந்த விஷயமா இருக்கும். சோ கடைசியா இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆன மாதிரி தானே காமிச்சாங்க. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பிந்துவோட சுயரூபம் இவருக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் இந்த மாமியாரை பார்க்கிறதுக்காக கோவமா வந்திருக்காரு. இந்த லேடி பயத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறாங்க. இப்ப இந்த லேடி சில விஷயங்களை சொல்லும் போதுதான் நமக்கு நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகுது. ஹீரோவும் பிந்துவும் பேசாம இருந்தாங்க பாத்தீங்களா, அப்ப அம்மா என்ன சொல்லிருப்பாங்கன்னா கசின் வசதியா இருக்கான், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. பிந்து சரின்ற மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பாங்க. அந்த கசினை பொறுத்த வரைக்கும் பிந்துவோட கேரக்டர் சரியில்லைன்றதை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால அவர் தான் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிருப்பாரு. இந்த கல்யாணத்தை என்னால பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அங்க இருந்து வெளியே போயிருப்பாரு. அந்த சமயம் தான் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இவரை தூக்கியிருப்பாங்க. சோ அவங்க தூக்கலனாலும் கல்யாணம் ஸ்டாப் ஆயிருக்கும். அதே சமயம் அவங்க கையை அறுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் உண்மை கிடையாது. கல்யாணம் நடக்கலன்ற மாதிரி அவங்க டென்ஷன் ஆகி கதவெல்லாம் போட்டு உடைச்சிருப்பாங்க. அப்பதான் கை கிழிச்சிருக்கும். அப்படி கை கிழிச்சதா அம்மா வேற மாதிரி மாத்தி இருப்பாங்க. பேசாம இவனையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இவனுக்கும் கொஞ்சம் சொத்து கிடைக்கும்ல, நம்ம அந்த சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு முடிவு எடுத்திருப்பாங்க. மத்தபடி ஹீரோவை புடிச்சலாம் கல்யாணம் பண்ணல, காசு கிடைக்கும்ன்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இந்த பிந்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 பசங்களுக்கு மேல ஏமாத்தி இருப்பாங்க. இது எல்லாத்தையும் அம்மாவே ஒத்துக்கிறாங்க. இப்ப இவருமே கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாரு. அப்படி வந்தவர் என்ன பண்றாருன்னா மாமியாரோட கதையை இந்த இடத்துல முடிச்சுட்டு கிளம்பி இருப்பாரு. கிளம்பும் போது ஃபேஸ பாத்துக்கோங்கன்னு காமிச்சிட்டு போயிருப்பாரு. பிரசன்ட்ல ஆனா இந்த பொண்ணு வேற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த பிந்து இருக்காங்கல்ல, இவங்கள நல்லவங்களா காமிச்சுக்கிறதுக்காக அவன் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான், அதனால தான் பிரிஞ்சு வந்துட்டேன், அந்த கோவத்துல என்னோட அம்மாவோட கதையை முடிச்சிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு போய் சொல்றா, இவளோட கேரக்டர் தான் சரியில்லைன்றது பரத்துக்கு நல்லாவே தெரியுது. கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட ஒரு சிப்பை தரோம், அது மூலியமா உங்களை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்போம், வெளியே பாதுகாப்புக்கு ஆளுங்களும் இருப்பாங்கன்ற மாதிரி கிளம்புறாரு. ஹரிஷ் என்ற ஒரு போலீஸ் நந்தினியை லவ் பண்ண மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. இப்ப நந்தினிக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக பொக்கே எல்லாம் வாங்கிட்டு போலாம்னு நினைக்கிறாரு. இப்ப பொக்கேவெல்லாம் வாங்கிட்டு அவங்கள பாக்குறதுக்காக வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. இப்ப கதவை திறந்தோனே இவருக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. இந்த நந்தினி இருக்காங்கல்ல, பாரத் கூட ஒண்ணு மண்ணா இருந்திருக்காங்க. பாரத் கொஞ்சம் வில்லங்கமான கேரக்டர்ல இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி ஒண்ணா இருந்திருக்காரு போல. இத பார்த்து ஹரிஷ் உடஞ்சு போயிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்குது. அது என்னன்னா அந்த பொண்ணை பாத்துக்கிறதுக்காக பாதுகாப்புக்கு ஆளுங்களை போட்டாங்கல்ல, அந்த ஆளுங்களை யாரோ அடிச்சு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த பிந்துவை தூக்கிட்டு போயிருக்காங்க. தூக்கிட்டு போனது ஹீரோன்னு தெரிய வருது. இங்கதான் ஹீரோவோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு சொத்து கிடைக்கும்ன்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த சொத்து ஹீரோவோட கையை விட்டு போயிருது. இது தெரிஞ்சோன்னா அந்த பிந்து இருக்காங்கல்ல, தினம் ராத்திரி பிரச்சனை பண்றாங்க. மாமனார் மாமியார் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் எதுக்காக பிந்து இப்படி பண்ற, இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்றாரு. அப்படிதான் பண்ணுவேன்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு இவங்களே காயத்தை ஏற்படுத்திடுறாங்க. என் மாமனாரும் மாமியாரும் என்ன டார்ச்சர் பண்றாங்க, என் புருஷனும் என்ன டார்ச்சர் பண்றான்ற மாதிரி போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. வந்த போலீஸ் விசாரிக்கலாம் மாட்டாங்க. இவன் தான் ஒய்ஃபை போட்டு அடிச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரி ஹீரோவை போட்டு செம்மையா அடிச்சிடுறாங்க. அவங்க
அவங்க டிராமாலாம் பண்றதுனால தான் ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஹீரோவை ஸ்டேஷனுக்குலாம் கூட்டு போய் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வேணும்ட்டே பிரச்சனை பண்ணி இவரை விட்டு எப்படியாவது பிரிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவங்க கிட்ட நம்ம நினைச்ச அளவுக்கு காசு இல்ல, அதனால இவனை கழட்டி விட்டுட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பொலிட்டீஷியன் வீட்டுல இவங்க மருமகளா போயிருப்பாங்க. சோ இது எல்லாம் நடந்தது அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பெரியவரை கவனிச்சு வச்சுக்கோங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பெரியவரோட வீட்லயும் அதே ப்ராப்ளமா தான் இருக்கும். அந்த பெரியவர் வீட்டுக்கு வந்த மருமக தேவையில்லாம பிரச்சனை பண்ணி பையனை மாட்ட வச்சிருப்பாங்க. அதுக்காக தான் வெளியெடுக்கிறதுக்கு அவர் போராடிட்டு இருக்காரு. அப்ப நிறைய பெண்கள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தோணுது. இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் தண்டிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவரோட மைண்டுக்குள்ள ஒரு சிந்தனை உருவாக ஆரம்பிக்குது. லைஃப் இந்த மாதிரி ஆனதுனால ஹீரோ எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருக்காரு. பையனோட லைஃப் இப்படி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோ பைக்ல வீட்டுக்கிட்ட வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. வாசல்ல இருக்க பையன் தான் ஹீரோக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம பேசாம தற்கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கேஸ் வெடிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. சோ இப்ப வீடு எரிஞ்சிட்டு இருக்கு. இத பாக்குற அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது அம்மா சாப்பாடு போடுவாங்கல்ல, அந்த பையனுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த பையனுமே என்ன ஏதுன்னு பாக்கிறதுக்காக வீட்டுக்கு பக்கத்துல போறான். ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையனுமே சேர்ந்து எரிஞ்சிடறான் போல. வீட்டை சேர்ந்த 3 பேருமே இறந்து போயிட்டாங்கன்னு அங்க இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோவும் இறந்து போயிட்டதா பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இறந்ததாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு கிளம்பி போயிடுறாரு. பிச்செல்லாம் எடுத்துதான் இவரோட லைஃபை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அடிக்கடி அவங்க பண்ணது இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில தான் ஒரு கடவுளை பார்த்து இவர் பேசிட்டு இருக்காரு. கடவுளே, நீ தான் இந்த மாதிரி ஆளுங்களை தண்டிக்கணும், நீ தண்டிக்காம இருக்க, அதனால நான் ஒன்ன மாதிரி மாற போறேன், இப்பத்துல இருந்து நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் வித்தியாசமா பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் மொட்டை அடிச்சு கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிருப்பாரு, கொலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இவளோட கதையை குறிப்பா முடிக்கணும்ன்றதுக்காக தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்டி இப்படி பண்ண, ஒன்ன மாதிரி பெண்கள் நிறைய பேரோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பெண்களை தான் குறி வச்சு நான் காலி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க இருக்காங்கல்ல, இப்ப கூட இவரை ஏமாத்திரலாம் நினைக்கிறாங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு நடிச்சிட்டு இருக்காங்க. ஏண்டி, ஒரு வாட்டி தான் ஏமாறுவேன், திரும்ப திரும்ப ஏமாற மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு பார்வை பாக்குறாரு. பாரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட ஒரு சிப்பை வச்சிருப்பாரு. அந்த சிப்பு மூலியமா ட்ரேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோ ஒரு வீட்டுல வச்சிருந்தாருல, அந்த வீட்டை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. பிரச்சனை என்னன்னா, ஹீரோ அந்த சிப்பை கண்டுபிடிச்சு சிப்பை இந்த இடத்துல போட்டு வச்சிருக்காரு. என்னதான் இருந்தாலும் பக்கத்துல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, தேடலான்ற மாதிரி பரத் யோசிக்கிறாரு. விழுந்தா பாடி கூட கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபால்ஸ் கிட்ட தான் ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா பரத் பிடிக்கிறதுக்காக வராரு. ஹீரோ பயந்து ஓட பாக்குறாருல, உன்னால தப்பிச்சுலாம் போக முடியாது, அந்த ஃபால்ஸ்ல குதிச்சு யாருமே உயிரோட வந்ததா சரித்திரமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம செத்தாலும் பரவாயில்ல, இவ கதையை முடிக்கணும் தான் யோசிக்கிறாரு. லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டாரு. இவன் எதுக்கு ஸ்மைல் பண்றான், 2 பேரும் சேர்ந்து குதிக்க போறாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. சீக்கிரமா சுடுன்ற மாதிரி ஹரீஷ் கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா ஹரீஷ்க்கு ஹீரோ பண்றது சரின்னு தோணுது. இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் சாவடிக்க தான் செய்யணும்ன்ற மாதிரி சுடாமையே இருக்காரு. இவர் சுட மாட்டாருல, அதனால பரத்தே கன் எடுத்து வேகமா ஷூட் பண்ணிட்டாரு. இப்ப ஹீரோ உடம்புல புல்லட் பட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி இந்த பிந்து யோசிக்கிறாங்க. இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் சாவடிங்கன்ற மாதிரி பிந்து ஓவராலாம் பேசிட்டு இருக்காங்க. இவன் செத்துட்டானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக பக்கத்துல போறாங்க. அப்ப இவர் இருக்காருல, சட்டுன்னு பிந்துவை லாக் பண்ணிடுறாரு. அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி அவங்களையும் இழுத்துட்டு குதிக்கிறதுக்காக போறாரு. எப்படியாவது தடுக்கணும்ன்ற மாதிரி பரத்தை ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோ இருக்காருல, அவங்களையும் லாக் பண்ண மாதிரி அந்த மலை உச்சில இருந்து கீழே குதிச்சிடுறாரு. இங்க குதிச்சா கண்டிப்பா சாகதானே செய்வாங்க, அதனால கண்டிப்பா கில்லர் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பரத் பேட்டி தந்துட்டு இருக்காரு. நிச்சயமா இதுக்கப்புறம் அவன் திரும்பி வரமாட்டான், பிரச்சனையே வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அங்கதான் ஒரு பிரச்சனை வருது. இப்ப எல்லார் போன்லயும் வந்து ஐ எம் காட்ன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. இதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும்னு போலீஸுங்க சொல்லுவாங்க, அதை நம்பாதீங்க. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும், பெண்கள் எல்லாருமே திருந்தினாதான் இது ஸ்டாப் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை பாக்குற மீடியாட்கள்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இது யாரா இருக்கும், ஒருவேளை காப்பி கேட் கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அவன் செத்து போயிட்டான், அவனோட பேட்டர்ன்ல வேற யாரோ இதை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் பரத் யோசிக்கிறாரு. இப்ப பேட்டி தந்துட்டு இருக்கவங்க பாதிலேயே கலஸ்டி இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹரீஷ் நடந்து போயிட்டு இருக்கும் போது நந்தினி பேசுறதுக்காக வராங்க. பரத் கூட நடந்தது தெரியாம நடந்துருச்சு, நான் ஒன்னதான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிறவரு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அப்படியா, இந்த வச்சுக்கோன்ற மாதிரி மிடில் ஃபிங்கரை உங்களுக்கு காட்டுறாரு. கோவமா ஜீப் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதாவது நந்தினியை இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு போறாருன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப ஐ எம் காட்னு இன்னொருத்தர் வந்திருக்காருல, அவர் உண்மையிலேயே ஹீரோவா, அப்படி இல்லைன்னா ஹீரோவை இன்ஸ்பயர் பண்ணி வேற யாராவது கிளம்பி வந்திருக்காங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, இது சார்ந்து நிறைய விவாதம்லாம் நடந்துட்டு இருக்கு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.